ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். 3 சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சம்பவங்கள் அப்படின்னா, தொடர்ந்து லெபனான்லேருந்து இஸ்புல் அப்படின்ற அமைப்பு மிக தீவிரமாக இவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேல். அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேல் காசா பகுதியில் முன்தினம் இரவு நேற்று கணக்கு வச்சுக்கலாம், இந்தியாவுக்கு ஒரு 40 இலக்குகளை நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் இருந்த காசா மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க. ஆனால் அந்த 40 இலக்குகளும் யாரோட இது அப்படின்னா, இது ஹமாஸோட இலக்குகள், ஹமாஸ்க்கு அலுவலகம், ஹமாஸ் செயல்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 40 கட்டிடங்களை நைட்டாக குண்டை போட்டு நொறுக்கியிருக்கிறாங்க. அதில் கேஷுவாலிட்டி என்ன அப்படின்றது வெளியே வரல. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு உள்ளே புகுந்து இஸ்புல்ல நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் எல்லையில் நடத்திய தாக்குதல், அதுக்கப்புறம் லெபனான் பார்டரை விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி டேங்குகளுக்கு உத்தரவிட்ட போது கிட்டத்தட்ட ஒரு 14 வாகனங்களை அடித்திருக்கிறார்கள். 20 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்காங்க. அதற்கான காட்சி நான் இதில் போட போகிறேன் உங்களுக்கு. அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காட்சி. அதே மாதிரி என்னென்னா, ட்ரோன் தாக்குதல் அப்படின்றத, அதாவது எப்படின்னா, இந்த அயன்டோம் என்ன ஆச்சுன்னே தெரில. அயன்டோம்ன்ற கான்செப்டே ஃபெயிலியராக என்னன்னு தெரில. ட்ரோன்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு சிறிய வகை ராக்கெட்டுகளை வைத்து மிகப்பெரிய டேங்குகளை தாக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது யுஎனுக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம போட போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யார் சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லியும் வெளியிடாத அந்த அமெரிக்க பெண் ஒருவரும் அவருடைய மகள் 2 பேரையும் இந்த ஹமாஸ் கடத்தி வைத்திருந்தார்கள். முதல் நாளிலிருந்து யார் சொல்லியுமே விடலை. எத்தனையோ நாடுகள் கோரிக்கை வைத்து விடலை. ஆனால் தற்போது அந்த 2 பேரையும் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நான் போடுறேன். முதல்ல அந்த காட்சியை பார்த்துடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முதல் நாள் தாக்குதல் இருக்கு இல்லையா, 5000 ராக்கெட்டுகள் விட்டாங்க இல்லையா ஹமாஸ். அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேலை சேர்ந்தவர்களை இஸ்ரேல் ஊருக்குள்ளே பூந்து நிறையா பேரை தூக்கிட்டு போய் ஹாஸ்டேஜஸாக வச்சுருக்காங்க. அவர்களை எல்லாம் கொடுமையெல்லாம் படுத்தலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இதுவும் வரல. குழந்தைகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பது போன்ற வீடியோலாம் அவர் வெளியிட்டார்கள். ஆனால் யூடியூப் அதை கட் பண்ணிடுச்சு. ஏன்னா இவர்களுக்கு சாதகமாக போயிடும் அப்படின்றதுனால அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ போட்டாலும் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் தூக்கிடுவாங்க. ஏன்னா அவர் நல்லது செய்கிறது வெளியில் காட்டிடக்கூடாது, நல்லவர்களாக காட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவுச்சு. அதனால் அந்த வீடியோ நம்ம போட முடியாது. ஸோ அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் போர் நடக்குது. இவர்களும் தாறுமாறாக குண்டை போட்டு ஏகப்பட்ட பேரை கொண்டு விட்டாங்க. யார் ஹமாஸும். இஸ்ரேல் போட்ட குண்டில் கடைசியாக உச்சகட்ட காட்டுமிராண்டித்தனமாக மருத்துவமனையிலேயே குண்டை போட்டு 2700 பேர்கிட்ட கொண்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதோடு தான் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆயிடுச்சு. அமெரிக்க அதிபரை ஓட விட்டாங்க. இதுவரைக்கும் அமெரிக்க சரித்திரத்தில் அமெரிக்க அதிபர்கள் இவ்வளோ அவமானப்பட்ட ஒரு அதிபர் அப்படின்னா பைடன் மட்டும்தான். ஏன்னா பேச்சுவார்த்தை அதாவது இஸ்ரேலுக்கு நான் வரேன், இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஈஜிப்டுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், சவுதி இளவரசர்கிட்ட பேச போகிறேன், அதே மாதிரி ஜோர்டான் மன்னர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கல, அவரை கான்டாக்டும் பண்ணல. ஜோர்டானில் நடந்த கூட்டத்தை அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். அதாவது உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா சொல்லி அவரை தூக்கி அடித்து அவர்கிட்ட ஃபோனில் கூட பேச தயாராக ஓடிப்போ அப்படின்ற ரேஞ்சுக்கு பண்ணிவிட்டது. இந்த மாதிரியான ஒரு பெருத்த அவமானம் அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. காரணம் அந்த மருத்துவமனையில் குண்டை போட்டது. சரிங்களா? அதற்கப்புறம் ரஷ்யா ஒரு செக்கை வச்சு இதுக்கு, அதாவது இன்றைக்கி பேக் அடித்து அமெரிக்காவும் பின்னோக்கி ஓடிட்டுருக்கு, இஸ்ரேலும் பின்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது காரணம் ரஷ்யா தான். ரஷ்யாவோட பேக்கப் தான். ரஷ்யா ஐநாவில் விட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தது.
அது வந்து வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை இதையும் கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய மிரட்டலை அது அமெரிக்கா கொடுத்தது. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் யாருமே வாக்களிக்காமல் தோற்று போச்சு அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யாரோட ரிக்வெஸ்ட்டை ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் அப்படின்ற நாடு இருக்குது. ஒரு வலுவான ஒரு நாடு, ஒரு சிறிய நாடாலும் வலுவான நாடு. அந்த கத்தார் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைட்லேயே இருக்கும், இதுலேயும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நாடு. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமெரிக்க கைதிகள் 2 பேரை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த 2 பேரை, ஒரு தாயையும் மகளையும் நேற்று நள்ளிரவில் ஹமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ரெட் கிராஸ் இதில் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதாவது அமெரிக்க அதிபரே கேட்டுக்கொண்டும் அமெரிக்க அதிபரை துச்சமென மதித்து அவரை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. எத்தனையோ நாடுகள் கேட்டுக்கொண்டும் அவர்கள் வந்து விடுவிக்காதே கத்தார் கேட்டோன்னே விடுவிச்சிருக்காங்கன்றது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். 2 பேருமே அமெரிக்கர்கள், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து பைடன் பேசின பேச்சு தான். பைடன் வந்து ஒரு அமெரிக்க அதிபர், ஒரு பெரிய சர்வதேச அளவில் ஒரு பெரிய நாட்டோடைய அதிபர் மாதிரி நடந்துக்காமல் அவர் வந்து லோக்கலில் இருக்கிற மாதிரி லோக்கல் ரவுடி மாதிரி அவருடைய பேச்சு, அதாவது அழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம், காசாவை நைட்டாக காலி பண்ணணும், இவள் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான பேச்சு. நானும் வந்து இஸ்ரேலில் தான் பிறந்தேன், நானும் வந்து நான் வந்து ஜியோனிஸ்டாக இருக்கணும்னா யூதராக இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை அப்படின்லாம் பேசி வடையை சுட்டதோட விளைவு தான் மரண அடி யார் வாங்கினா இஸ்ரேல் வாங்குச்சு. இப்போ வந்து என்னென்னா பார்டரில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. யார் இப்படி தொடர்ந்து மரணடி வாங்கிய இஸ்ரேல் வந்து தற்போது அந்த போரை தானாகவே நிறுத்தி விட்டது அப்படின்னு சொல்லலாம். நைட்டோட நைட்டாக காசாவில் புகுந்து 12 லட்சம் பேர் வெளியேற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் காசாவே அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து தண்ணீர் போல் உணவு சப்ளை பண்ண எல்லாத்தையும் இது பண்ணி அந்த மக்களெல்லாம் சவுத் காசாவுக்கு வந்து துரத்தி விட்டாலும் ஈஜிப்ட் எல்லையில் வந்து இப்போ ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 விமானங்களை அனுப்பியிருக்கு. அனுப்பி உணவுப் பொருட்களை அனுப்பினாலும் அதை உள்ளே விடாமல் அங்கே தடுத்து வைத்து அமெரிக்கன் ஆர்மி அதை வந்து செக் பண்ணுறாங்க, இது ஆயுதம் உள்ளே போயிருமா அப்படின்ற மாதிரி. இன்னும் வந்து 2 நாட்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் பல்வேறு நாடுகள் உணவுப் பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பியும் அது இன்னும் காசாக்குள்ளே போகல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் இப்போ கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காசா பகுதியில் இந்த மாதிரி தாக்குதல், தண்ணீரை நிறுத்தினாங்க, எல்லாம் நிறுத்தினாங்க இல்லையா. அப்போ வந்து என்னென்னா காலரா அங்கே பரவி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் நிலவுது. ஏன்னா தண்ணியெல்லாம் கெட்டு போச்சு, குண்டுகளை போட்டால் நிறைய பிணங்களை வந்து தூக்கி இதில் போட்டது அது போட்டதுனால தண்ணி வந்து குடி தண்ணீர் வந்து கெட்டு போனதுனால காலரா மிக வேகமாக பிணங்கள் இங்கும் அங்கும் கிடக்கிறதுனாலையும் அந்த இதனால் காலரா பரவுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. அதனால் ஐநாவை சேர்ந்தவர்களே போய் வேலை பார்க்குறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலையில் காசா இருக்குது. எது எப்படியோ பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு போராக மாறணும் அப்படின்றப்ப ரஷ்யாவுடைய அழுத்தமும் இஸ்லாமிய நாடுகளுடைய வந்து ஒரு ஒற்றுமையாக இருந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதே வந்து வெளியே சொல்லாமல் ஒரு லாபி பண்ணிகிட்டு இருந்ததை வைத்து அதை வைத்து பயந்து விட்ட இஸ்ரேல் ஏற்கனவே 5 நாடுகளை அடிச்சிருக்கு. ஜோர்டான், லெபனான், ஈஜிப்ட் எல்லாமே சேர்ந்து அவர்கள் மீது படையெடுக்கும்போது அது வேறு காலம், அது வந்து 60கள், சரிங்களா. ஆனால் இப்போ இஸ்ரேல் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மரண அடி வாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் முதல்ல இஸ்ரேல் ஆதரிச்சாங்க, அவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்கிறான். ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் எல்லாமே அதாவது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் நமக்கு வந்து பொருளாதார ரீதியில் பாதிப்போ எண்ணெய் வாங்குவதில் பாதிப்போ வந்துவிடும் என்பதற்காக பலர் பல்ட்டி அடித்து இப்போ சரி இவரும் பாவம் அவரும் பாவம், இவர் அடிச்சிட்டார் அவர் அடிச்சிட்டார்ன்ற ரேஞ்சுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா வந்து எடுத்த உடனே நம்ம மோடிஜி வந்து என்ன பண்ணார்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக தீவிரவாதம் எங்கே இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் முழு ஆதரவு தரோன்ற மாதிரியெல்லாம் சொன்னார். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ 2 நாட்களுக்கு முன்பு இந்திய வெளியுறவுத்துறையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்படி தான் வந்து இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அமைதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வேகத்தில் காசாவை அழித்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்களையாவது கொன்றணும், 1 லட்சம் பேரையாவது கொன்றணும்னு சொல்லி தீவிரம் காட்டிய இஸ்ரேல்
இவர்கள் பதிலடி தாக்குதலில் வந்து எதிர்பாராத தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது தரைப்படையே உள்ளே போக முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குது. ஏன்னா மேலேயும் வந்து இவர்கள் எதிர்பார்க்காம லெபனான்லேருந்து ஹிஸ்புல் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வலுவான ஆயுதங்களை கொண்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஹமாஸ் வந்து பல்வேறு இடங்களில் வந்து ராக்கெட்டுகளை புதைத்து வைத்து தொடர்ந்து மிகப்பெரிய ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் எல்லாம் வந்து ஏவுவதற்கான வேலைகள், அதற்கான வீடியோக்கெல்லாம் வெளியானவுடனே இஸ்ரேல் பேக் அடிச்சிருச்சு. அமெரிக்கன் ஆர்மி ஷிப்பை அனுப்பி செங்கடல் பகுதியில் நிறுத்திட்டு இப்போ தான் ஆளாக இறங்கியிருக்காங்க. கொஞ்சம் பேர் போயிட்டு இஸ்ரேலுக்குள்ளேயும், சிலர் வந்து எகிப்தில் போய் வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் ஏதாவது ஆயுதத்தை கொண்டு வராங்களா அப்படின்னு பார்க்குற வேலைகளை தான் பண்ணிகிட்ருக்கே தவிர இவர்களோட எந்த சண்டையும் இடலை. ஆனால் இந்த போரில் வந்து இப்போதைக்கு வந்து 80% டவுன் ஆயிடுச்சு. இப்போ பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னா கூட, ஆனால் போட வேண்டியதெல்லாம் போட்டு ஒரு 4000 பேரை கொண்டு விட்டாங்க காசாவில். அதே மாதிரி இவர்கள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட இஸ்ரேலில் முதன்முறையாக 1000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கார்கள். எனவே இந்த முறை இந்த போரில் வந்து இஸ்ரேல் கை வந்து ஓங்கலை, அவர்கள் வந்து வீக் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இதை நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது தெரியுது. எனவே அடுத்த கட்டமாக இனி அமெரிக்கா துள்ள முடியாது. ஏன்னா அமெரிக்கா இறங்கி ஏடி போடு கொள்ளு அப்படின்னு ஒன்றுமே நடக்கலை. அப்படின்றதுனால அமெரிக்கா வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து பட்டவர்த்தனமாக இப்போது தெரிகிறது. எனவே இனி வந்து வேறு ரூபத்தில் போகும். இனி வந்து இவர்கள் போர் அப்படின்னாங்கன்னா பல நாடுகள் வந்து இவர்களுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இறங்கக்கூடும். ஏன்னா உலகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அது அவர்களுக்குள்ளே உள்ள இடப்பிரச்சனை, அது அவர்கள் பார்த்து தீர்த்து கொள்ள வேண்டியது தான். ஆனால் வேறு யாராவது 3வது நபர்கள் உள்ளே நுழைந்தால் நாங்கள் வருவோம்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கு. ஸோ எனவே ரஷ்யா வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த போரை இஸ்ரேலின் கழுத்தை நெரித்து வைத்திருக்கிறது ரஷ்யா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த போர் வந்து கொஞ்சமாக டவுன் ஆகி இந்த 5 நாட்கள் 6 நாட்கள் நடந்த 10 நாட்கள் நடந்த இந்த போர் வந்து அப்படியே டெஃப்யூஸ் ஆகி போயிட்டுருக்கு. மீண்டும் இன்னும் ஒரு வாரம் கழித்து மக்கள் வந்து காசா பகுதிக்கு திரும்புவாங்க. ஆனால் இது வேறும் தீவிரம் எடுத்தால் அது வேறு ரூபத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.